பார்க்க போகிற பாடம் வரலாறுல இலங்கையின் பிரித்தானியரின் ஆட்சி பார்க்க போகிறோம். பிரித்தானியர் ஆட்சியில் நம்மட நாட்டில் முதல் மேலெத்தியவர்களாக ஆட்சி புரிந்த அந்நிய இனத்தவர்கள் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். போர்த்துகேயரின் ஆட்சி காலம் கிபி 1505 தொடக்கம் 1658 ஆகும். ஒல்லாந்தரின் ஆட்சி காலம் கிபி 1658 தொடக்கம் 1796 ஆகும். பிரித்தானியரின் ஆட்சி கிபி 1796 தொடக்கம் 1948 ஆகும். பிரித்தானியர் இலங்கைக்கு மீது வரத்தூண்டிய காரணங்கள் இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம். இலங்கை 4 புறம் கடலால் சூழப்பட்டது. அது திருகோணமலை துறைமுகத்தின் நடவடிக்கைகளின் முக்கியத்துவம். திருகோணமலை துறைமுகம் என்றால் இயற்கை துறைமுகத்தில் ஒன்று. இலங்கையின் முக்கியத்துவம். இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம். இந்தியாவில் பிரித்தானியரின் கிழக்கு மேற்கு பிரதேசங்களின் பாதுகாப்பிற்கு இலங்கை அவசியமாயிருந்தமை. இந்த சமுத்திர கடலாதிக்கத்தை மேற்கொள்ள இலங்கை முக்கியமாக இருந்தமை. கிளைத்தேச மேலைத்தேச கடற்பாதையில் மத்தியில் இலங்கை காணப்பட்டமை. திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம். இது இயற்கை துறைமுகமாக அமைந்திருந்தமை. வங்களா விரிகுடாவையும் தென்கிழக்காசியாவையும் அமைந்துள்ளமை. ஆபத்தான சூறாவளிகளிலிருந்து அதிகளவிலான கப்பல்களை பாதுகாத்து கொள்ள முடிந்தமை. ஆங்கிலேயர் இந்த சமுத்திரத்தின் பிரான்சியருடன் மேற்கொண்ட கடற்சண்டைகளுக்கு திருகோணமலை துறைமுகம் முக்கியமானதாக இருந்தமை. இந்தியாவின் பாதுகாப்புக்கு அவசியமாயிருந்தமை. வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கையின் முக்கியத்துவம். வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கையின் முக்கியத்துவம் என்றால் இலங்கையின் உயர்தர கர்வாவையும் வாசனை திரவியங்களையும் பெற்றுக்கொள்ள முடிந்தமை. உதாரணமாக மிளகு, ஏலம், கராம்பு, சாதிக்காய் போன்றவை. யானை, யானைத்தந்தம், முத்து, மாணிக்கம் போன்ற வர்த்தக பொருட்களும் இலங்கையில் காணப்பட்டமை. பிரித்தானியரின் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை ஒன்றை உருவாக்கி கொள்ளக்கூடியதாய் இருந்தமை. கால பொருளாதார வளர்ச்சி ஆங்கிலேயர் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் இந்நாட்டின் நிலவிய பொருளாதார இயல்புகளுக்குள்ள கிராமிய சுயதேவை பொருளாதார முறை நிலவியமை. அரசாங்கம் இராஜகாரிய முறை மூலம் உழைப்பை பெற்றமை. மலையத்தை விட தாழ்நாட்டிலும் பெருமளவு பணம் புழக்கத்தில் காணப்பட்டமை. பிரித்தானியர் பயிரிட்ட பெருந்தோட்ட பயிர்கள் கோப்பி, சிங்கோனா, கொக்கோ, தேயிலை, ரப்பர் போன்றவை. இலங்கையில் கோப்பிச் செய்கையின் ஆரம்ப முயற்சிகள் 1822 ஜோர்ஜி பேர்ட் என்பவரின் கம்பளை சிங்கப்பட்டியில் முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டமை. 1824 ஆளுநர் எட்வர்ட் பான்ஸ் கண்ணோருவில் தனது சொந்த கோப்பி தோட்டத்தை ஆரம்பித்தார். 1825 கோப்பிக்கான தீர்வை வரி ஆளுநரால் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கையின் கோப்பிச்செய்கை விருத்திக்கு செல்வாக்கு செலுத்திய காரணிகள். ஐரோப்பிய நாடுகளில் கோப்பிக்கான கேள்வி அதிகரித்தமை. குறைந்த செலவில் உயர்தரமான கோப்பியை இந்நாட்டின் உற்பத்தி செய்தமை. கோல்புரு சீர்திருத்தத்தின் பின்னர் பெருந்தொகையான கோப்பித் தோட்டங்களை ஆரம்பித்தமை. இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட கோப்பி தீர்வை குறைக்கப்பட்டமை மூலம் அதிக இலாபம் ஈட்ட முடிந்தமை. 1848 பின்னர் கோப்பிச் செய்கையின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். ஜாவா போன்ற தென்கிழக்காசிய பிரதேசங்களிலிருந்து ஐரோப்பிய சந்தைக்கு கோப்பி ஏற்றுமதி செய்யப்பட்டமை. 1848 ஏற்பட்ட உலக பொருளாதார நெருக்கடி இலங்கையின் கோப்பிச் செய்கையை பாதித்தமை. 1869 ஹெமிலியா வெட்ரிகஸ் எனும் பங்கசு நோயால் கோப்பித் தோட்டங்களை அழிவுற்றமை. புதிய பயிர்களுக்கான சிங்கோனா, கொக்கா முதலானவற்றின் மக்கள் அக்கறை காட்டியமை. சிங்கோனா, கொக்கோ செய்கை. மருத்துவச் செடியாக கருதப்படுவது சிங்கோனா ஆகும். சிங்கோனா மலேரியா என்ற நோய்க்குரிய மருந்தாக கருதப்படுகின்றது. தேயிலை செய்கை. முதன்முறையாக இலங்கையின் 1879 ஆண்டு ஜேம்ஸ் டெலர் ஆளுநர் காலப்பகுதியில் தேயிலை செய்கை பயிரிடப்பட்டது. தேயிலை ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் தலவாக்கலை. பொருளாதார பயிராக தேயிலை மாற்றமடைவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள். தேயிலை செய்கைக்கு மிகவும் பொருத்தமாக இந்நாட்டின் ஈர வலயம் காணப்பட்டமை. இலங்கை தேயிலைக்கு இலண்டனிலும் உலக சந்தையிலும் அதிக கேள்வி நிலவியமை. இலங்கை பெருந்தெருக்களும் புகையிரத பாதைகளும் அமைக்கப்பட்டமை. இலகுவாகவும் இலாபகரமாகவும் தென்னிந்திய தோழர்களை பெற்றுக்கொள்ள முடிந்தமை. தெங்கு முக்கோண வலயத்தில் அடங்கும் மாவட்டங்கள் குருநாகல், கம்பகா, சிலாபம். தெங்கு பயிர்ச்செய்கையின் முக்கியத்துவம். பண்டைய கால தொடக்கம் வீட்டுத்தோட்ட பயிராக விளங்கியமை.
1850 கோப்பிச்சிகை வீழ்ச்சியைத் தொடர்ந்து தென்னை மீது கவனம் செலுத்தப்பட்டமை. ஏற்றுமதி பயிராக ஆங்கிலேயர் காலத்திலேயே பயிரிடப்பட்டமை. தெங்கு பயிர்ச்செய்கை தாழ்நாட்டு சிங்களவர் கைகளிலேயே பெருமளவு காணப்பட்டமை. தென்னையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் தேங்காய், தேங்காய் எண்ணெய், கொப்பர், புண்ணாக்கு. தென்னை ஆராய்ச்சி நிலையம் லுணுவில என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இரப்பர் செய்கை. இலங்கைக்கு இங்கிலாந்தின் கியூ மாளிகையில் இருந்து இரப்பர் மரம் கொண்டுவரப்பட்டது. இரப்பர் ஆராய்ச்சி நிலையம் அகலவத்தை என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இரப்பர் செய்கை விருத்தியில் பங்களிப்பு செய்த காரணிகள். இந்நாட்டின் உற்பத்தியான இரப்பருக்கு ஐக்கிய அமெரிக்க அரசின் அதிகளவு கேள்வி நிலவியமை. முதலாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் உலக சந்தையில் நிலவியமை. இலங்கையின் இரப்பர் செய்கையின் ஆரம்பம் இங்கிலாந்து கியூ பூங்காவிலிருந்து இரப்பர் மரக்கன்றுகள் முதலில் கொண்டுவரப்பட்டது. 1877 பேராதனை கெனரல் கொடை பூங்காவில் பயிரிடப்பட்டது. 1904 தொடக்கம் 1906 தொடக்கமான ஆண்டுகளில் இரப்பர் செய்கை வேகமாக பரவியமை. தேசிய விவசாயத்துறை. காணிச்சட்டம் ஆரம்பிக்க ஆண்டு 1840 ஆகும். காணிச்சட்டம் என்றால் 30 வருடங்கள் தொடர்ச்சியாக நில உரிமை தாம் அனுபவித்து வந்தமே நீதிமன்றத்தின் முன்னால் நிரூபிக்க முடியாத காணிகளை அரசு தனதுடைமையாக்கிக் கொள்ளல் காணிச்சட்டம் எனப்படும். 1848 ஆண்டின் பின் பயிரிட்ட சிங்கோனா கொக்கோ பயிர்ச்செய்கை வீழ்ச்சியுற்றமைக்கான காரணங்கள் சிங்கோனா வீழ்ச்சியுற்றமைக்கான காரணங்கள் இது ஒரு மருத்துவ பயிராக மட்டும் விளங்கியமை. ஜாவா போன்ற நாடுகளில் சிங்கோனா பயிரிடப்பட்டமை. உலக சந்தைகளில் கேள்வி குறைந்தமை. நீண்ட காலத்திற்கு லாபம் ஈட்ட முடியாமை. கொக்கோ வீழ்ச்சிக்கான காரணங்கள். கோப்பிக்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட்ட பயிராகும் இது. கொக்கோ பயிரிடுவதற்கு அதிகளவு செலவு ஏற்பட்டமை. நாட்டின் குறைந்த பிரதேசத்திலேயே பயிரிட முடிந்தமை. மாத்தளை மாவட்டத்தில் மட்டும் வெற்றியளித்தமை. கொக்கோ வர்த்தக பயிராக சாத்தியப்படாமை. பெருந்தோட்ட பயிர்ச்செய்கையில் ஏற்பட்ட நன்மைகள். ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் வளர்ச்சியடைந்தமை. இலங்கையில் தேசிய வருமானம் அதிகரித்தமை. புதிய தொழில் வாய்ப்புகள் தோன்றியமை. பெருந்தோட்ட பயிர்ச்செய்கையில் ஏற்பட்ட தீமைகள். வாழ்வாதார பயிர்ச்செய்கை புறக்கணிக்கப்பட்டமை. மலையக மக்களின் வாழ்க்கை தரமும் குன்றியமை. இலங்கையின் பொருளாதாரம் உறுதியற்றதாக மாறியது. கண்டி விவசாயிகள் தமது பாரம்பரிய நிலங்களை இழந்தனர். பிரித்தானியர் ஆட்சியில் நிறைய பயிர்கள் பயிரிடப்பட்டமை. அந்த பயிரால் நமது நாட்டிற்கு லாபமும் நட்டமும் ஏற்பட்டமை. பிரித்தானியர் ஆட்சியின் புதிய புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டமை. உதாரணமாக காணிச்சட்டம் போன்றவை. நாம் இப்போ அடுத்த பாடத்தை